ஓம் சாந்தி. முரளி தேதி 10-4-2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை பாரதத்தை மீட்பதற்காக வந்துள்ளார். குழந்தைகளாகி நீங்கள் இச்சமயத்தில் தந்தைக்கு உதவியாளராக ஆகிறீர்கள். பாரதம்தான் பழமையான கண்டமாகும். கேள்வி: உயர்ந்த குறிக்கோளில் தடைகள் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் யாவை? பதில்: சிறிதளவு கூட ஏதாவது இச்சைகள் உள்ளன எனில் பற்றற்ற உள் உணர்வு இல்லை. நல்ல நல்ல ஆடைகளை அணிவதில் மற்றும் உணவு உட்கொள்வதில் புத்தி அலைந்து கொண்டே இருக்கிறது என்றால் இந்த விஷயங்கள் உயர்ந்த குறிக்கோளை அடைவதில் தடைகளை ஏற்படுத்துகின்றன. எனவே குழந்தைகளே, வனவாசத்தில் இருங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். இந்த ஷரீரம் கூட நினைவில் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. இந்த பாரதம்தான் அழிவற்ற கண்டமாகும். மேலும் இதனுடைய உண்மையான பெயரே பாரத கண்டம் ஆகும். இந்துஸ்தான் என்ற பெயர் பின்னால் ஏற்பட்டதாகும். பாரதத்திற்கு ஆன்மீக கண்டம் என்று கூறப்படுகிறது. இது பழமையான கண்டமாகும். புது உலகத்தில் பாரத கண்டம் இருக்கும் பொழுது வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. முக்கியமாக இருப்பவர்களே இஸ்லாமியர்கள், பௌத்தியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள். இப்போதோ நிறைய கண்டங்கள் ஆகிவிட்டுள்ளன. பாரதம் அவிநாசி கண்டமாகும். அதற்குதான் ஸ்வர்க்கம், ஹெவன் என்று கூறுகிறார்கள். புது உலகத்தில் புது கண்டம் ஒரு பாரதம் மட்டுமே ஆகும். புதிய உலகத்தை படைப்பவர் பரம்பிதா பரமாத்மா, ஸ்வர்க்கத்தின் படைப்பு கர்த்தா, ஹெவன்லி காட்ஃபாதர் ஆவார். இந்த பாரதம் அழியாத கண்டமாகும் என்பதை பாரதவாசிகள் அறிந்துள்ளார்கள். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. யாராவது இறந்தால் ஸ்வர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள் என்று கூறுவார்கள். ஸ்வர்க்கம் எங்கோ மேலே உள்ளது என்று நினைக்கிறார்கள். தில்வாடா கோவிலில் கூட வைகுண்டத்தின் சித்திரத்தை கூரையில் காண்பித்துள்ளார்கள். பாரதம்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. இப்பொழுது இல்லை என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. இப்பொழுதோ நரகமாக உள்ளது. எனவே இதுவும் அஞ்ஞானமே. ஞானம் மற்றும் அஞ்ஞானம் இரண்டு பொருட்கள் ஆகிறது. ஞானத்திற்கு பகல் என்றும் அஞ்ஞானத்திற்கு இரவு என்றும் கூறப்படுகிறது. மிகவும் பிரகாசமான வெளிச்சம் மற்றும் கோரமான இருள் என்று கூறப்படுகிறது. வெளிச்சம் என்றால் உயர்ச்சி, இருள் என்றால் வீழ்ச்சி. மனிதர்கள் சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பதற்காக, அதாவது சன்செட் பார்ப்பதற்காக சூரியன் மறையும் காட்சி தெரியும் இடத்திற்கு செல்கிறார்கள். இப்பொழுது அதுவோ எல்லைக்கு உட்பட்ட விஷயமாகும். இதற்கு பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு என்று கூறப்படுகிறது. இப்பொழுது பிரம்மாவோ பிரஜாபிதா ஆவார். எனவே அவசியம் பிரஜைகளின் தந்தை ஆகிறார். ஞானம் என்ற மையை சத்குரு அளிக்கிறார். அப்பொழுது அறியாமை என்ற இருள் அழிந்து விடுகிறது. இந்த விஷயங்களை உலகத்தில் யாருமே புரிந்து கொள்வதில்லை. இவை புதிய உலகத்திற்கான புதிய ஞானமாகும். ஹெவனுக்காக ஹெவன்லி காட்ஃபாதரின் ஞானம் வேண்டும். ஃபாதர் இஸ் நாலேஜ்ஃபுல். தந்தை ஞானம் நிறைந்தவர் என்றும் பாடுகிறார்கள். எனவே ஆசிரியர் ஆகிறார். ஃபாதருக்கு கூறப்படுவதே பதீத பாவனர் என்று. வேறு யாரையும் பதீத பாவனர் என்று கூற முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கூட கூற முடியாது. தந்தையோ அனைவருக்கும் ஒருவரே ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணரோ அனைவருக்கும் தந்தை கிடையாது. அவரோ பெரியவராகி திருமணம் செய்தார் என்றால் ஓரிரண்டு குழந்தைகளுக்கு தந்தையாகிவிடுகிறார். ராதே கிருஷ்ணருக்கு இளவரசன் இளவரசி என்று கூறப்படுகிறது.
எப்பொழுதாவது சுயம்வரம் கூட ஆகியிருக்கக்கூடும். திருமணத்திற்கு பின்னர் தான் தாய் தந்தை ஆக முடியும். அவரை ஒரு பொழுதும் யாருமே வேர்ல்ட் காட்ஃபாதர் என்று கூற முடியாது. வேர்ல்ட் காட்ஃபாதர் என்று ஒரே ஒரு நிராகார தந்தைக்கு கூறப்படுகிறது. கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று சிவபாபாவிற்கு கூற முடியாது. பிரஜாபிதா பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஆவார். அவரிடமிருந்து வம்சாவளி வெளிப்படுகிறது. அவர், அதாவது சிவபாபா, இன்கார்போரியல் காட்ஃபாதர், நிராகார ஆத்மாக்களின் நிராகார தந்தையாவார். நிராகார ஆத்மாக்கள் ஷரீரத்தில் இருக்கும் பொழுது பக்தி மார்க்கத்தில் முறையிடுகிறார்கள். இந்த அனைத்து புதிய விஷயங்களை நீங்கள் கேட்கிறீர்கள். சரியான முறையில் எந்த சாஸ்திரங்களும் இல்லை. நான் நேரடியாக வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். பிறகு இந்த ஞானம் முழுவதுமே மறைந்து விடுகிறது. பிறகு தந்தை வரும்பொழுதுதான் அவர் வந்து சரியான ஞானத்தை கூற முடியும். குழந்தைகளுக்கு தான் நேரடியாக புரிய வைத்து ஆஸ்தியை அளிக்கிறார். பிறகு பின்னால் சாஸ்திரங்கள் உருவாக்கப்படுகின்றன. சரியானதாக அமைய முடியாது. ஏனெனில் உண்மையான உலகமே முடிந்து போய் பொய்யான கண்டமாக ஆகிவிடுகிறது. எனவே பொய்யான பொருட்கள் தான் இருக்கும். ஏனெனில் இறங்கும் கலைதான் நடக்கிறது. பிறகு சத்தியத்தின் மூலம் ஏறும் கலை ஏற்படுகிறது. இந்த பக்தி என்பது இரவு. இருளில் கால் இடறி விழ வேண்டி இருக்கும். தலையை முட்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட தூரமான இருள். மனிதர்களுக்கோ எதுவுமே தெரிவதில்லை. வாசலுக்கு வாசல் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூரியன் கூட உதிக்கிறது மற்றும் மறைகிறது. அதை குழந்தைகள் போய் பார்க்கிறார்கள். இப்பொழுதோ குழந்தைகளாகி நீங்கள் ஞான சூரியன் உதயமாவதை பார்க்க வேண்டும். பாரதத்தின் உயர்வு மற்றும் பாரதத்தின் வீழ்ச்சி. சூரியன் எப்படி மூழ்குகிறதோ அப்படியே பாரதம் மூழ்குகிறது. பாரதத்தின் படகு கீழே சென்று விடுகிறது. பின் தந்தை வந்து அதை மீட்கிறார் என்று சத்திய நாராயணனின் கதையில் காண்பிக்கிறார்கள். நீங்கள் இந்த பாரதத்தை மீண்டும் மீட்கிறீர்கள். இதை குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் அழைப்பும் விடுக்கிறீர்கள். புதிய படைப்பின் கண்காட்சி என்ற பெயரும் சரியாக உள்ளது. புது உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது? அதற்கான கண்காட்சி படங்கள் மூலமாக விளக்க உரை அளிக்கப்படுகிறது. புதிய உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது அல்லது உயர்வு எப்படி ஆகிறது என்பதை நீங்கள் காண்பிக்கிறீர்கள். எனவே அதே பெயர் வைத்துக் கொள்வது நல்லதாகும். புதிய உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது அல்லது உயர்வு எப்படி ஆகிறது என்பதை நீங்கள் காண்பிக்கிறீர்கள். அவசியம் பழைய உலகத்தின் வீழ்ச்சி நிகழ்கிறது. அப்பொழுதுதான் மீண்டும் உயர்வு எப்படி ஆகிறது என்பதை காண்பிக்கின்றார்கள். இது கூட ஒரு கதையாகும். ஆட்சியை பெறுவது மற்றும் இழப்பது. 5000 வருடங்களுக்கு முன்பு என்ன இருந்தது? சூரிய வம்சத்தினரின் ராஜ்யம் இருந்தது என்று சொல்வார்கள். பிறகு சந்திர வம்சத்தினரின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. அவர்களே ஒருவரிடமிருந்து ஒருவர் ஆட்சி பெறுகிறார்கள். இன்னாரிடமிருந்து ராஜ்யத்தை அடைந்தார்கள் என்று காண்பிக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் ஏணிப்படியை புரிந்து கொள்வதில்லை. இதனை தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் தங்க யுகத்தில் இருந்து வெள்ளி யுகத்திற்கு செல்கிறீர்கள். படி இறங்கிக் கொண்டே வந்தீர்கள். இது 84 பிறவிகளின் ஏணிப்படி ஆகும். ஏணிப்படியில் இருந்து இறங்க வேண்டி இருக்கும். பிறகு ஏற வேண்டியும் இருக்கிறது. வீழ்ச்சி பற்றிய ரகசியம் கூட புரிய வைக்க வேண்டியுள்ளது. பாரதத்தின் வீழ்ச்சி எவ்வளவு காலம்
மற்றும் உயர்வு எவ்வளவு காலம்? பாரதவாசிகளின் வீழ்ச்சி மற்றும் எழுச்சி. ஞான மனனம் செய்ய வேண்டி உள்ளது. மனிதர்களின் ஆர்வத்தை எவ்வாறு தூண்டிவிடலாம்? பிறகு அழைப்பும் கொடுக்க வேண்டும். சகோதரிகளே, சகோதரர்களே, வந்து புரிந்து கொள்ளுங்கள். தந்தையை பற்றிய மகிமையை முதலில் கூற வேண்டும். ஷிவ் பாபா மகிமையின் ஒரு போர்டு, அதாவது பலகை கூட இருக்க வேண்டும். பத்தீத்த பாவனர், ஞானக்கடல், தூய்மையின் கடல், சாந்தியின் கடல், செல்வங்களின் கடல், அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வல்லல், ஜகத்பிதா, ஜகத்தின் ஆசிரியர், ஜகத் குரு சிவபாபாவிடம் இருந்து வந்து தங்களது சூரிய வம்ச சந்திர வம்சத்தின் ஆஸ்தியை பெறுங்கள். அப்பொழுது மனிதர்களுக்கு தந்தையை பற்றி தெரிய வரும். தந்தையின் மகிமை மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமை தனித்தனியாகும். இது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் பதிந்துள்ளது. சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் நாள் முழுவதும் ஓடியாடிக்கொண்டே இருக்கின்றனர். தங்களுடைய லௌகீக சர்வீஸ் இருக்கும் பொழுது கூட விடுமுறை பெற்று சேவையில் ஈடுபட்டு விடுகிறார்கள். இது இருப்பதே ஈஸ்வரிய அரசாங்கமாகும். குறிப்பாக பெண் குழந்தைகள் இப்பேற்பட்ட சேவையில் ஈடுபட்டு விட்டார்கள் என்றால் நிறைய பெயர் வாங்க முடியும். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளின் பாலனையோ நல்ல முறையில் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஏனெனில் ஷிவபாபாவின் களஞ்சியம் நிரம்பியுள்ளது. எந்த பண்டாராவிலிருந்து சாப்பிட்டார்களோ அந்த பண்டாரா நிரம்பியதாக இருக்கும். கஷ்டம், துக்கம் நீங்கி போய்விடும். நீங்கள் சிவ வம்சத்தினர் ஆவீர்கள். அவர் படைப்பவர் ஆவார். இது படைப்பு ஆகும். தந்தை என்ற வார்த்தை மிகவும் இனிமையானது ஆகும். சிவன் மணமகன் கூட ஆவார் அல்லவா? ஷிவ் பாபாவின் மகிமையே தனி ஆகும். நிராகாரமானவர் என்ற வார்த்தை எழுதுவதால் அவருக்கு எந்த ஒரு ஆக்காரம், அதாவது உருவம் இல்லை என்று நினைக்கிறார்கள். மிகவுமே அன்பிற்குரிய, அதாவது பிலவர்ட் மோஸ்ட் சிவபாபா ஆவார். பரம்பிரிய என்று எழுத வேண்டும். இச்சமயம் அவர்களுடையது யுத்த மைதானமாக இருக்கிறது. பின் உங்களுடையதும் இருக்கிறது. சிவ சக்திகள் அஹிம்சையினர் என்று பாடல் பாடுகிறார்கள். ஆனால் படங்களில் தேவிகளுக்கு கூட ஆயுதங்களை கொடுத்து இம்சை செய்வதாக காண்பித்துள்ளார்கள். உண்மையில் நீங்கள் யோகம் அல்லது நினைவின் பலத்தினால் உலக அரசாட்சி பெறுகிறீர்கள். ஆயுதங்கள் ஆகியவற்றின் விஷயமே கிடையாது. கங்கையினுடைய பிரபாவம், அதாவது தாக்கம் நிறைய இருக்கிறது. அநேகருக்கு சாட்சாத்காரம் கூட கிடைக்கக்கூடும். பக்தி மார்க்கத்தில் கங்கை ஜலம் கிடைத்தால் முன்னேற்றம் ஆகும் என்று நினைக்கிறார்கள். அதனால் மறைமுகமாக கங்கை என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அம்பு எய்த உடனேயே கங்கை வெளிப்பட்டது என்று கூறுகிறார்கள். கௌமுக், அதாவது பசுவின் வாயிலிருந்து கங்கையை காண்பிக்கிறார்கள். நீங்கள் கேட்டீர்கள் என்றால் மறைமுகமாக கங்கை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறுவார்கள். திரிவேணியின் கூட சரஸ்வதியை மறைமுகமாக காண்பித்துள்ளார்கள். மனிதர்களோ நிறைய விஷயங்களை உருவாக்கி விட்டார்கள். இங்கே ஒரே ஒரு விஷயம்தான் அலவ், அதாவது தந்தை மட்டும். அவ்வளவே. அல்லாஹ் வந்து ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். குதா ஹெவன், அதாவது ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். இறைவன் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். உண்மையில் இறைவனோ ஒருவராவார். இதுவோ அவரவர் மொழிகளில் பல்வேறு பெயர்கள் வைத்துள்ளனர். ஆனால் அல்லாவிடமிருந்து அவசியம் ஸ்வர்க்கத்தின் அரசாட்சி கிடைக்கும் என்று புரிந்துள்ளார்கள். இங்கோ மன்மனா பவ என்று தந்தை கூறுகிறார். தந்தையை நினைவு செய்வதால் அவசியம் ஆஸ்தி நினைவிற்கு வரும். படைப்பவரினுடைய படைப்பே ஸ்வர்க்கமாகும். ராமர் நரகத்தை படைத்தார் என்று கூறுகிறார்களா என்ன? நிராகாரமானவர்
படைப்பு கர்த்தா யார் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியவே தெரியாது. நரகத்தை படைப்பவன் ராவணன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ராவணனை இருக்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் பக்தி மார்க்கத்தின் நாற்று எவ்வளவு பெரியதாக உள்ளது! ராவணனினுடைய உருவத்தை கூட மிகவும் பயங்கரமாக அமைத்துள்ளனர். ராவணன் நம்முடைய எதிரி என்று கூறுகிறார்கள். தந்தை அர்த்தத்தை புரிய வைத்துள்ளார். விஸ்தாரம் பெரியதாக இருக்கும் பொழுது ராவணனுடைய சரீரத்தையும் பெரியதாக அமைக்கிறார்கள். சிவபாபாவோ புள்ளி, அதாவது பிந்தி ஆவார். ஆனால் படத்தை பெரியதாக அமைத்துள்ளனர். இல்லையென்றால் பிந்துவிற்கு எப்படி பூஜை செய்வது? பூஜாரியோ ஆக வேண்டியுள்ளதல்லவா? ஆத்மாவிற்கோ புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள். பிறகு ஆத்மாவே பரமாத்மா என்றும் கூறுகிறார்கள். பிறகு 1000 சூரியனை விட அதிகமான பிரகாசம் எப்படி இருக்க முடியும்? ஆத்மாவின் வர்ணனையை செய்கிறார்கள். ஆனால் புரிந்திருப்பதில்லை. ஒருவேளை பரமாத்மா 1000 சூரியனை விட பிரகாசமாக இருக்கிறார் என்றால் பின்னர் ஒவ்வொருவருக்குள்ளும் எப்படி பிரவேசம் செய்வார்? எவ்வளவு தவறான விஷயங்களாகும்! அவற்றை கேட்டு என்னவாக ஆகிவிட்டிருக்கிறார்கள்? ஆத்மாவே பரமாத்மா என்று கூறுகிறார்கள். ஆக தந்தையின் ரூபம் கூட அவ்வாறே இருக்கும் அல்லவா? ஆனால் பூஜைக்காக பெரியதாக அமைத்துள்ளார்கள். கல்லினால் எவ்வளவு பெரிய பெரிய சித்திரங்களை அமைக்கிறார்கள்! எப்படி குகையில் பெரிய பெரிய பாண்டவர்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் அறியாமல் உள்ளார்கள். இது கல்வியாகும். தொழில் மற்றும் படிப்பு தனித்தனியாகும். பாபா கற்பிக்கவும் செய்கிறார், மேலும் தொழிலும் கற்பிக்கிறார். போர்டில் கூட முதலில் தந்தையின் மகிமை இருக்க வேண்டும். தந்தையின் முழு மகிமையை எழுத வேண்டும். இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் கூட வரிசை கிரமான முயற்சிக்கு ஏற்ப வருகின்றன. எனவே மகாரதி, குதிரைப்படை என்று கூறப்படுகிறது. ஆயுதங்கள் பற்றிய எந்த விஷயமும் கிடையாது. தந்தை புத்தியின் பூட்டை திறந்து விடுகிறார். இந்த காட்ரேஜ் பூட்டு யாருமே திறக்க முடியாது. தந்தையிடம் சந்திக்க வரும் பொழுது இதற்கு முன்பு எப்பொழுது சந்தித்துள்ளீர்கள் என்று பாபா குழந்தைகளிடம் கேட்கிறார். இந்த இடத்தில் இந்த நாளன்று எப்பொழுது சந்தித்துள்ளீர்கள்? பின் குழந்தைகள் ஆம் பாபா, 5000 வருடங்களுக்கு முன்னால் சந்தித்துள்ளோம் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது இந்த விஷயங்களை இது போல வேறு யாருமே கேட்க முடியாது. எவ்வளவு ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும்! எவ்வளவு ஞானத்தின் யுக்திகளை பாபா புரிய வைக்கிறார். ஆனால் தாரணை வரிசை கிரமமாக ஆகிறது. சிவபாபாவின் மகிமை தனி, பிரம்மா, விஷ்ணு, சங்கரின் மகிமை தனி. ஒவ்வொருவருடைய பாட்டும் தனித்தனியாகும். ஒருவரை போல் மற்றவரது இருக்காது. இது அநாதி நாடகமாகும். அதுவே மீண்டும் திரும்ப நடைபெறும். நாம் எப்படி மூலவத்தனத்திற்கு செல்வோம், பிறகு நமது பாகத்தை நடிக்க வருகிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் பதிந்துள்ளது. செல்லும் பொழுது சூக்ஷ்ம வதனத்தின் வழியாக செல்கிறீர்கள். வரும் பொழுது சூக்ஷ்ம வதனம் இருக்காது. சூக்ஷ்ம வதனத்தினுடைய காட்சிகள் ஒரு பொழுதும் யாருக்கும் ஆவதே இல்லை. சூக்ஷ்ம வதனத்தின் சாட்சாத்காரம் செய்வதற்காக யாரும் தவம் செய்வதில்லை. ஏனென்றால் அது பற்றி யாருக்குமே தெரியாது. சூக்ஷ்ம வதனத்தில் பக்தர்கள் யாராவது இருப்பாரா என்ன? சூக்ஷ்ம வதனத்தை இப்பொழுதுதான் படைக்கிறார். சூக்ஷ்ம வதனம் வழியாக சென்று பிறகு புது உலகத்தில் வருவீர்கள். இச்சமயம் நீங்கள் அங்கு போவது வருவதுமாக இருக்கிறீர்கள்.
உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பட்டுள்ளது. இது பிறந்த வீடு ஆகும். விஷ்ணுவை பிதா என்று கூற மாட்டார்கள். அது புகுந்த வீடு ஆகும். ஒரு கன்னிகை புகுந்த வீடு செல்லும் பொழுது பழைய ஆடைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்கிறார். நீங்கள் பழைய உலகத்தை விட்டு விடுகிறீர்கள். உங்களுடைய மற்றும் அவர்களுடைய வனவாசத்தில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் கூட மிகவும் பற்றற்றவராக இருக்க வேண்டும். தேக அபிமானத்தை துண்டிக்க வேண்டும். உயர்ந்த தரமான சேலையை அணிந்தீர்கள் என்றால் உடனே தேக அபிமானம் வந்துவிடும். நான் ஆத்மா என்பது மறந்துவிடும். இச்சமயம் நீங்கள் இருப்பதே வனவாசத்தில். வனவாசம் மற்றும் வானப்பிரஸ்தம் விஷயம் ஒன்றே ஆகும். ஷரீரத்தையே விட வேண்டி இருக்கும். சேலையை விட மாட்டீர்களா என்ன? குறைந்த தரமான சேலை கிடைக்கும் பொழுது இதயம் அதாவது மனம் சுருங்கி விடுகிறது. இதிலோ மகிழ்ச்சி அடைய வேண்டும். குறைந்த தரமான ஆடை கிடைத்தது, நல்லதாகி விட்டது என்று நல்ல பொருட்களை பாதுகாக்க வேண்டியிருக்கும். இந்த அணிவது, சாப்பிடுவது போன்ற சிறு சிறு விஷயங்கள் கூட உயர்ந்த குறிக்கோளை அடைவதில் தடையை ஏற்படுத்தி விடுகின்றன. குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. கதையில் கூட கூறுகிறார்கள் அல்லவா, இந்த கைத்தடியை கூட விட்டுவிடு என்று கணவனுக்கு கூறினாராம். இந்த பழைய ஆடை, பழைய உலகம் எல்லாமே முடிய போகிறது என்று தந்தை கூறுகிறான். எனவே இந்த முழு உலகத்திலிருந்து புத்தியோகத்தை துண்டிக்க வேண்டும். இதற்கு எல்லையில்லாத சந்நியாசம் என்று கூறப்படுகிறது. சந்நியாசிகளோ எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம் செய்துள்ளார்கள். இப்பொழுதோ அவர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். இதற்கு முன்பு அவர்களிடம் மிகுந்த சக்தி இருந்தது. இறங்குபவர்களின் மகிமை என்னவாக இருக்க முடியும்? புது புது ஆத்மாக்கள் கூட கடைசி வரை பாகத்தை ஏற்று நடிக்க வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களிடம் என்ன வலிமை இருக்க முடியும்? நீங்களோ முழுமையாக 84 பிறவிகள் இருக்கிறீர்கள். இவை அனைத்தும் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நல்ல புத்தி வேண்டும். சேவையில் ஆர்வமுள்ள குழந்தைகள் சேவையில் துள்ளிக்கொண்டு அதாவது அதிக மகிழ்ச்சியில் இருப்பார்கள். எப்படி பாபாவிற்கு துடிப்பு இருக்கிறதோ அதே போல் ஞான கடலின் குழந்தைகள் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும். இதில் பயப்படக்கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, புத்தி மூலமாக எல்லையில்லாத சந்நியாசம் செய்ய வேண்டும். இப்பொழுது வீடு திரும்புவதற்கான நேரமாகும். எனவே பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தின் மீது பற்று இல்லாதவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்தபடியே எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். வரதானம், இரட்டை தூண்டுதலுடன் காரியம் செய்யக்கூடிய சகஜ யோகி ஆகுக. பாப்தாதாவை தனது துணைவனாக நினைத்து இரட்டை தூண்டுதலுடன் காரியம் செய்யக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விளக்கம்: எந்த காரியம் செய்தாலும் பாப்தாதாவை தனது துணைவனாக ஆக்கிக் கொண்டால் இரட்டை தூண்டுதலுடன் காரியம் நடைபெறும். மேலும் நினைவும் எளிதாக இருக்கும். ஏனெனில் யார் சதா கூடவே இருக்கிறார்களோ அவரது நினைவு தானாகவே இருந்து கொண்டிருக்கும். ஆக
இப்படிப்பட்ட துணைவன் இருப்பதனால் அல்லது புத்தியின் மூலம் நிரந்தரமாக சத்தியத்துடன் தொடர்பு வைப்பதனால் சகஜயோகி ஆகிவிடுவீர்கள். மேலும் சக்திசாலியான தொடர்பு காரணத்தினால் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு இரட்டை தூண்டுதல் கிடைக்கும். அதன் மூலம் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியின் அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன்: மாயாவின் பிரபாவம் துளியளவும் பிரவேசிக்க விடாமல் இருப்பவர்கள்தான் மகாரதிகள் ஆவார்கள். மாயாவின் பிரபாவம் துளியளவும் பிரவேசிக்க விடாமல் இருப்பவர்கள்தான் மகாரதிகள் ஆவார்கள். அவ்யக்தேஷாரா: மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். இனிமைதான் பிராமண வாழ்க்கையின் மகா நிலையாகும். எங்கு இனிமை இருக்கிறதோ அங்கு தூய்மை இருக்கும். தூய்மையின்றி இனிமை வர முடியாது. எந்த அளவிற்கு புத்தியில் போதை இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் செயலில் பணிவு மற்றும் வார்த்தைகளில் இனிமை இருக்கும். இவ்வாறு போதையில் இருப்பதன் மூலம் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது. வெற்றி அடையக்கூடியவர்கள் சுயம் பணிவானவர்கள், பொறுப்பானவர்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னைத்தான் குணத்தை கிரகிக்கக்கூடியவர் மற்றும் இனிமையானவராக ஆக்கிக் கொள்வார். ஓம் சாந்தி.